காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பு உறவுகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 1:20 படிக்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, புதிய நாளின் புதிய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்திருக்கிற வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையை அலங்காரமும் மகிமையுமாக வைப்பது உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற வேத பிரமாணங்களின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்றால் புத்தி உள்ளவளாக, தெளிந்த புத்தி உள்ளவளாக, ஞானத்தோடும் விவேகத்தோடும் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் அன்போடும் நடந்து கொள்வோம். அதற்காக தான் நீர் ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு திறந்து காண்பிக்கிறீர். இளைப்பாறுதலோட கூடிய வாழ்க்கை, ஆசீர்வாதமும் அலங்காரமான கிரீடங்களோடு மகிமையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் கண்டுகொள்வோம். அது உம்முடைய சத்தியம். அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படியே இன்றைக்கு உம்முடைய வேத சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் உம்முடைய கரங்களிலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து சுகத்தோடும் சமாதானத்தோடும் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஞானமாக கடைபிடித்து சந்தோஷமாக வாழ உதவி செய்யும். இயேசு மீட்பர் மூலமை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு பாவத்தின் கொடுமை, பாகம் 2. பாவத்திற்கு நாம் அநேகர் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் பாவம்தான். பாவத்தின் அகோரம் என்ன, பாவத்தின் கொடிய விளைவுகள் என்ன என்கிறதை நேற்றைய தினத்திலே தியானிக்க துவங்கினோம். முதலாவது, இந்த பாவம் என்பது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது என்கிறதை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு பாவம் அதனுடைய விளைவு என்னவென்றால் அது ஒருவனை அடிமைப்படுத்துகிறது. பாவத்தின் கொடூரம் என்ன? இது ஒரு சிலந்தி வலையை போன்றது. சிலந்தி வலையில் ஒரு பூச்சி சிக்கிக் கொள்ளும் போது சிலந்தி பூச்சி தன்னுடைய 8 கரங்களிலே அரவணைப்பது போல அந்த பூச்சியை இழுக்கிறது. உண்மையில் அது அரவணைக்கும் கரங்கள் அல்ல, அடிமைப்படுத்தும் கரங்கள். தங்கள் கரங்களினால் வா வா என்று அழைப்பது போல காட்சி அளித்தாலும் சிலந்தி பூச்சி தன் வலையில் சிக்குண்ட பூச்சிகளின் மேல் சுற்றி வலையால் முற்றிலும் அடிமையாக்கி விடுகிறது. தப்பி செல்ல முடியாதபடி கயிறுகளால் கட்டிவிடுகிறது. முடிவிலே
அருகிலே வந்து அந்த பூச்சியினுடைய இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு வெறும் உடம்பை விட்டு செல்கிறது. அன்பானவர்களே, இதே போலதான் சாத்தான் பல சுவைகளை மனுஷனுக்கு காண்பிக்கின்றான். அனுபவி ராஜா அனுபவி என்ற வஞ்சக சிரிப்போடு அழைக்கிறார். தேவனை விரும்பி தேனை விரும்பி அதில் விழுந்து மடிகிற எறும்பை போல, வெளிச்சத்தை விரும்பி அதிலே விழுந்த விட்டில் பூச்சிகளைப் போல மனுஷன் பாவ அடிமைத்தனத்திற்குள் சிக்கி மரித்து போகிறான். பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று. யோவான் 8:34 நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. அவர் நன்றாக பாடக்கூடியவர். கச்சேரிக்கு சென்று பாடினால் நிறைய பணம் கிடைக்கும் என்று எண்ணினார். அங்கே உள்ளவர்கள் அவருக்கு சிகரெட்டு கொடுத்தார்கள். விளையாட்டு போல ஒன்றுதானே என்று சொல்லி ஊதினார். கொஞ்ச நாட்களுக்குள் சிகரெட்டுக்கு அடிமையாகிவிட்டார். பின்பு குடிப்பழக்கத்தை அவருக்கு காண்பித்தார்கள். நீ நல்ல நாகரிகம் உள்ள மனுஷனாய் வாழ வேண்டும் என்றால் நண்பர்களோடு இணைந்து குடிக்க வேண்டும், இதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்றார்கள். அதை நம்பிய அவர் தன் நண்பர்களோடு இணைந்து குடிக்க ஆரம்பித்தார். குடிக்க அடிமையாகிவிட்டார். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிந்தது. அவர்கள் போதைப் பொருட்களை உபயோகிக்கிறதை பார்த்தார். 1-2 முறை போதைப் பொருட்கள் எடுத்தால் அதில் என்ன தவறு என்று நினைத்தார். போதைப் பொருட்களுக்கு அடிமையானார். அந்த கச்சேரியில் பல பெண்கள் வந்து பல பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. முடிவில் விபசாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அடிமையாகிவிட்டார். 2 பேதுரு 2:19 வேதம் சொல்லுகிறது, எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. சிந்தியுங்கள் அருமையானவர்களே. 3வது பார்த்தோம் என்றால் பாவத்தின் அகோரம் என்ன, பாவத்தின் கொடிய விளைவுகள் என்ன என்று பார்த்தால் அசுத்த ஆவிகள் குடியேறுகின்றன. பாவம் செய்ய செய்ய ஒருவனது உள்ளத்தில் அசுத்த ஆவிகள் குடியேறுகின்றன. என் ஆண்டவர் ஒரு ஆலயத்திற்குள் வந்தபோது அது கள்ளர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறதை கண்டார். உள்ளே புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஸ்தலம் வியாபார ஸ்தலமாய் இருந்தது. ஆகவே கர்த்தர் ஒரு சவுக்கை உண்டாக்கி அவைகளை எல்லாம் துரத்த வேண்டியதாயிற்று. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறானோ அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அசுத்த ஆவிகள் குடியேறி விடுகின்றன. பாலடைந்த வீடுகளில் வௌவால்கள் குடியேறுவது இல்லையா? உபயோகிக்கப்படாத அறையில் கரையான்கள் அரிப்பது இல்லையா? தூசிகள் நிறைந்திருப்பது இல்லையா? அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாயிருக்கிறது. இதோ மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்று பாடுகிறோம் அல்லவா? உலக பிரகாரமான ஆலயத்திற்கு செல்லும் போது ஜனங்கள் எவ்வளவு பக்தியோடு செல்கிறார்கள். ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு நல்ல விரிப்புகளை வைத்திருக்கிறார்கள். செருப்புகளை வெளியே கலத்தி வைத்துவிட்டு பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு விடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சரீரமே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது என்பதை அநேகர் உணர்வதில்லை. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? சிந்தியுங்கள் அருமையானவர்களே. பாவத்தின் கொடிய விளைவுகளிலே 4வதாக நாம் பார்த்தோம் என்றால் அது ஒருவனுடைய கண்களை குருடாக்குகிறது. பாவத்தினால் வருகிற தீமை என்ன? அது மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. எவ்வளவு படித்தவரானாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து உள்ளவரானாலும் சரி, பாவ வெறி அவர்களுடைய சிந்தனைகளை மந்தப்படுத்தி விடுகிறது. எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ வைத்திய கல்லூரி மாணவன் தன்னோடு படிக்கிற இன்னொரு மாணவனை எப்படி ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி கொண்டான் என்பதை தினசரி நாளிதழ்களிலே தெரிவித்தன. ஒரு நாள் காலை பேப்பரை வாசித்த போது ஒரு பெண்ணை 15 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள் என்ற செய்தியை வாசிக்க முடிந்தது. ஒவ்வொரு நாளும் பேப்பர் முழுவதும் ஜனங்கள் ஈவு இரக்கமில்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு அறிவே இல்லையா? மனசாட்சி இல்லையா? ஏன் மிருகங்களைப் போல மாறிவிடுகிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். ஆம், பாவ சிந்தை மனுஷருடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. சில குடிகாரர்களை பாருங்கள். பிடித்துவிட்டால் அவர்களுக்கு நிதானம் தெரிவதில்லை. மனைவியையும் பிள்ளைகளையும் போட்டு அடி அடி என்று அடித்து விடுகிறார்கள். அதன் பின்பு போதை தெளியும் போது, ஐயோ, குடி வெறுக்கி பணம் செலவழித்தேனே, அருமை பிள்ளைகளை அனாவசியமாய் அடித்தேனே,
திட்டினேனே, மதுபானம் என் கண்களை குருடாக்கி விட்டதே என்று சொல்லி புலம்பி அழுகிறார்கள். பைபிளின் பல இடங்களில் பாவம் எப்படி ஜனங்களை குருடாக்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோன் விபசார பாவத்தை விரும்பி ஓடி கடைசியில் விபசாரியின் மடியில் படித்து கொண்டு இருக்கும் போதுதான் அவனை பிடித்து கண்களை தோண்டி எடுத்தார்கள். மரண பரியந்தம் அவன் குருடாயிருந்தான். யாத்திராகமம் 23:8 சொல்லுகிறது, பரிதானம், அதாவது லஞ்சம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். 5வது பார்த்தோம் என்றால், பாவத்தின் கொடூரம் என்ன? சமாதானம் இல்லை. பாவம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது, குற்ற மனசாட்சி வாதிக்கிறது, நிம்மதியை இழக்க செய்கிறது. ஏசாயா 57:21 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒரு முறை ஒருவர் கொலை வழக்கிலே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவர் விடுதலை அடைவதற்காக அவருடைய வக்கீல் நன்றாக வாதம் செய்து அந்த கேஸ் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலைமை வந்தது. ஆனால் திடீரென அந்த கைதி சொன்னார், ஐயா, இரவும் பகலுமாக ஒரு நாளும் எனக்கு நிம்மதி இல்லை. நான் கொலை செய்தவரின் ஆவி என்னை விடாமல் அலைக்கழிக்கிறது. என்னை ஏன் கொலை செய்தாய் என்று பரிதாபமாய் கேட்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் என் அருகில் நிற்கிறது. தயவு செய்து என்னை தூக்கில் போட்டு விடுங்கள். அப்பொழுதாகிலும் இந்த வேதனையிலிருந்து நான் தப்பி செல்வேனே என்றார் பரிதாபத்தோடு. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48:22 சொல்கிறது, சிலர் பாவம் செய்துவிட்டு மனசாட்சி வாதிக்கிறதுனாலே மீண்டும் அந்த சமாதானத்தை பெறும்படி ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து பார்க்கிறார்கள், சமூக சேவை செய்து பார்க்கிறார்கள், தர்ம காரியங்களுக்கு செலவழித்து பார்க்கிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீராடி வருகிறார்கள், காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். வேறு சிலர் பல நோன்புகளை மேற்கொண்டு சவுக்குகளினால் தங்கள் சரீரத்தை அடித்து ஆணி படுக்கையின் மேல் படுத்து அப்பொழுதாகிலும் தங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா, சமாதானம் வராதா என்று முயற்சி செய்கிறார்கள். 6வதாக பாவத்தின் கொடூரம் என்னவென்றால், நோய்கள் வருகின்றன. பாவங்கள் நோய்களை கொண்டு வருகிறது, சாபங்களை கொண்டு வருகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. யோவான் 5:14 படிக்கிறோம், 38 வருட காலமாய் திமிர்வாதமாய் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பெதஸ்தா குளத்தண்டையிலே கண்டு மனதுருகி அவனை குணமாக்கினார். பின்பு அவனை பார்த்து, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இதை வாசிக்கும் போதே அவனுடைய நோயும் 38 வருடமாய் அவன் பட்ட வேதனைகளும் பாவத்தின் தண்டனையினாலேயே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழமொழி சொல்கிறது. நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு, ஆனால் தீமை செய்தால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆதியாகமம் 4:7 படிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் இரக்கம் செய்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த இரக்கத்துக்கு ஒரு அளவு உண்டு. ஆண்டவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு நாள் அவருடைய கிருபை எடுபட்டு போய்விடுகிறது. ஆகவே வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29 படிக்கிறோம். சங்கீதம் 107:17 படித்தால், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று படிக்கிறோம். பெரும்பாலான நோய்கள் பாவத்தின் விளைவாகவே வருகிறது. குற்ற மனசாட்சி வாதிக்கிறதுனாலே இருதய நோய் தாக்குகிறது. குடிக்கிறவர்களுக்கும் சிகரெட் ஊதுகிறவர்களுக்கும் காச நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடியை கெடுக்கும் என்று குடிகாரர்களே சொல்லியது எத்தனை உண்மையான சத்தியம். அன்பானவர்களை, கடைசியாக பார்த்தோம் என்றால், பாவத்தின் அகோரம் என்ன, பாவத்தின் கொடுமை என்ன என்றால், 7வதாக பாவம் நியாய தீர்ப்பு. பாவத்தினால் நியாய தீர்ப்பு வருகிறது. பாவம் செய்கிற மனுஷனை கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார், சாத்தானும் பார்த்து கொண்டிருக்கிறான். சாத்தான் அதிகமான பாவம் செய்யும்படி தூண்டி பாதாளத்துக்குள் இழுத்து கொண்டு போகிறான். அப்பொழுது கர்த்தருடைய பட்டயமும் அவன் மேல் விழுகிறது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுப்பாரானால், சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிலைமை என்ன? 2 பேதுரு 2:4 படிக்கிறோம். ஒரு பழத்தை புசித்து ஒரே ஒரு பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அவர்களுக்கு சாபத்தை மரணத்தையும் கொடுத்திருப்பாரானால், எத்தனையோ பாவங்களை தொடர்ந்து செய்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிலைமை என்ன? மனம் திறந்து பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேளுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்பவானால் நாமை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8 படிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பம் உண்டாகட்டும். பாதாளத்தை நோக்கி செல்கிற உங்கள் பாதையை மாற்றி
பரலோகத்திற்கு நேராக அதை திருப்புங்கள். தீய நண்பர்களோடு சென்ற பாதையை மாற்றி பரிசுத்தரான கிறிஸ்துவண்டை அதை திருப்புங்கள். இன்று உண்மையாய் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது ஆண்டவரண்டை வருவீர்களேயானால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து நீதிபரரான தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசுவண்டை உங்களுக்கு இரக்கம் உண்டு. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர போல சிவப்பாயிருந்தாலும் அவர் தம்முடைய இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை கழுவி சுத்திகரிக்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. அவரால் நீக்க முடியாத அசுத்த கிரியைகள் ஒன்றுமே இல்லை. அவரால் இரக்கத்தை பெற முடியாத கொடிய மனுஷன் என்று ஒருவருமே இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போதே அவைகளை மறந்து விடுகிறார். கடலின் ஆழத்தில் அவைகளை போட்டு விட்டேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை அகற்றி விட்டேன், இனி அதை எண்ணாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறு வழியே இல்லை, வேறு மார்க்கமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவே அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் அல்லவா? இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலையை தரும்படி இயேசு அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்போடு அழைக்கிறார். மத்திய 11:28 மூலமாக இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றே இரட்சணிய நாள். ஆமேன். எங்கள் அன்பு நாதர் இயேசு கிறிஸ்துவே, உடைய திருப்பாதத்தண்டையிலே நாங்கள் சரணடைகிறோம். பாவம் நிறைந்தவர்களாக, கொடூரம் நிறைந்தவர்களாக, பாவத்தின் அகோரம் என்னென்ன செய்யும், அதனுடைய கொடுமைகள் என்ன என்கிறதை அழகாக 2 நாட்களாக கற்றுத்தந்தீர். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம், உம்மோடு வருகிறோம். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறீர். நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஒருமுறை கூட பாவத்தை மன்னித்து உடைய பிள்ளைகளாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.